ஹலோ லவ்லீஸ், குட் மார்னிங். எழுறதுக்கே கஷ்டமாக இருக்கா, அதுக்கப்புறம் குளிக்கணும், ரெடி ஆகணும். அந்த கடுப்பில் வந்து வீடியோ எடுக்க மறந்துடுறேன். ஸோ இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். 5:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5க்கு கிளம்பலாம்னு சொன்னாங்க. உனக்கு வெக்கமா இல்லை? 5 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு கிளம்ப போகிறோம். ஃபர்ஸ்ட் எந்த கோயிலுக்கு போகிறோம்னு தெரியல, கேட்டுட்டு நான் அப்புறமா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். காஃபி குடித்தோம், தண்ணி குடித்தோம், அவ்வளோதான். ரெடி ஆகிட்டு இருக்கோம், கிளம்ப போகிறோம். சாமி இப்ப பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. தூக்கம் இல்லாம எங்க மூஞ்சி எல்லாம் பறிஞ்சிச்சு. அம்மா தாயே, நாங்க அதுக்கப்புறம் தான் தூங்கணும். இப்போ வந்து சூரியனூர்ல இருக்கோம். எங்க ஸ்பெஷலே வந்து சூரியன் தாமா. ஏன்னா கோயில் பேருனா பிரச்சனை என்னது கண்ணு அருள்மிகு சிவ சூரிய பெருமான் கோயில். அங்கதான் இருக்கும். 1 hour later. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவிலுக்குள்ளே வந்து வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நான் பெருசாக கோவிலை வந்து காட்டியிருக்க மாட்டேன். இந்த கோவிலில் வந்து ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. அதனால தான் நான் வந்து கடுப்பில் இருந்தேன். என் தம்பி எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு என்னை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தான். ஐயோ இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? ஹலோ லவ்லீஸ், இப்போ எங்க இருக்கோம்னா, அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? சாரி, ஃப்ரண்ட் கேமரால இருக்கு. ஸ்ரீ நாகநாத சுவாமி கோயிலில் இருக்கோம். இங்கே வந்து கேதுக்கு வந்து ரொம்ப நல்லா பரிகாரம் பண்ணுவாங்களாம். அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் தான் கேட்க முடியும். நான் வீடியோ யாரும் அலோவ் பண்ணுறது இல்லைல்ல, அதனால நான் பேசுறது கேட்குதான்னு தெரியல. அந்த அளவுக்கு கேட்காது, பின்னாடி சவுண்டாக இருக்குது. அதெல்லாம் சொன்னாங்க நிறைய விஷயம். இந்த கேது பரிகாரம் பண்ணுறவங்கலாம் வந்து இங்கே பண்ணுவாங்களாம். ஸோ அதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து ஐ திங்க் 13வது கோயில்னு நினைக்கிறேன். 13, 12, 14 ஏதோ இதுக்குள்ளே தான் சம்திங். 16 மொத்தமாக நாங்கள் பார்க்க பிளான் போட்டது. 13 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னும் 3 பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 2 ஆல்ரெடி கேன்சல் ஆயிடுச்சு நேற்று. அதுக்கு பதிலாக வேற பார்த்தோம். ஸோ பார்ப்போம் 16 ரவுண்டாக ஆயிடுதா இல்லை வந்து ஒரு 15 அதுக்குள்ளேயே முடிஞ்சிருதா அப்படின்னு பார்ப்போம். எத்தனாவது கோயில் சொல்லு? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. 8, 9, 10, 11 தமிழ்ல தான் என்னவையா? 13வது கோயில் இது. இப்போ நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இது 13வது கோயில். காலையிலேருந்து போனதில் எனக்கு இந்த கோயில் இப்போ கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிது, நல்லா இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் திருவெண்காடு கோயிலுக்கு தான் போகிறோம். நிதீஸ்வரன் கோயிலில் தான் இன்னைக்கு லஞ்சு. शीला की जवानी, शीला की जवानी, तेरे हाथ ना आनी, शीला की திருவெண்காடு வந்தாச்சு. 2 தேர் இருக்கு. இன்னைக்கு வந்து உஷாரா சாக்ஸ் போட்டு வந்துட்டேன். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நேற்றுலாம் ஃபுல்லாக கால் சுட்டுருச்சு, ரொம்ப மண்ணு தூசி வர. அதனால
ஆற்காடு கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இதுக்குள்ளேயும் எடுக்க விட மாட்டாங்க. அந்த பக்கம் குளம்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. போய் சாமி கும்பிட்டோம். இப்போ எங்கள் அம்மா வந்து எது வாங்கிட்டு இருக்காங்க. என்ன வாங்குறாங்கன்னு டைம் இல்லை. எல்லாமே நம்ம கார் வாங்கிட்டு கார்ல நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். சார் காசு இல்லை சார். சூப்பர் மச்சான், பஞ்சு மச்சான், பஞ்சு மச்சான். பெப்பர் போடணுமா? வேண்டாம். பெப்பர் போடணுமா? கட் பண்ணியா? அவளுக்கு ஜூஸ் வேணுமா? ஜூஸ் வாங்கி. ஜூஸ் எல்லாம் இல்ல. சரி பழமே வாங்கிட்டு வாடா. பழமே சூப்பரா இருக்கு. லிப் பாம் போட்டேன். எனக்கு கொஞ்சம் ஊரா தெரியும். ஊரா அது இப்போ சாப்பிட்டா போயிடும். தர்பூசணி சாப்பிடலாம்னு நிறுத்திருக்கோம். அதுவும் என் தம்பி வந்துட்டான். வாட்டர் மெலன் ஜூஸ் சொல்லிட்டேன். ஓகே டிரைவர் தேங்க்யூ டிரைவர். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. யாரு குணமான ஜூஸ் தான் குடிக்கிறாரு. நான் ஜூஸ் தான் குடி. இது ஒன்று சாப்பிட்டு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஏன் சொல்றான்னா நல்லா டேன் ஆயிட்டோம். நல்லா வெயில்ல சுத்துனது கோயிலா. எங்க அம்மா அதை விட கேவலமா இருக்காங்களாம். அல்வா வாங்கிருக்கோம் சுட சுட. நல்லா இருக்கு சூடா இருக்கு. இவளுக்கு பல்லு இல்ல பாட்டி, அதனால வந்து அவ ஜூஸா வாங்கிட்டா. பல்லு இருக்கு, நான் ரொம்ப எங்கு. ஹலோ லவ்லீஸ், இப்போ நாங்கள் வந்து விருதாச்சலத்தில் இருக்கிற விருதகிரீஸ்வரர் கோயிலில் இருக்கோம். ரொம்ப பெருசாக இருக்குது இந்த கோயில். அண்ட் இது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. 4 கோபுரம் இருக்குது, நீங்கள் மேபி பார்த்துருக்கலாம். நல்லா இருக்குது, ரொம்ப பெருசாக நல்லாயிருக்கு. பஞ்சலிங்கமாக கும்பிட்டுக்கோங்க. ஃபைனலி ஒரு 16 கோவில் வந்து நாங்கள் தரிசனம் பார்த்தோம். அதில் வந்து சில கோவில்லாம் ஓப்பன் ஆகாமல் இருந்ததுனால சில கோவிலை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம், வேறு கோவில் பார்த்தோம் அதுக்கு பதிலாக. ஸோ பிளான் பண்ணபடி 16 கோவில் நாங்கள் பார்த்தாச்சு. வீட்டுக்கு வர வழியில் வந்து டீ காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க. நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால ஒரு பஜ்ஜி அண்ட் கார்ன் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து நிறைவாக சந்தோஷமாக இருந்தது இந்த ட்ரிப் முடிச்சுட்டு வரும்போது. ஏன்னா அத்தனை கோவிலில் தரிசனம் பார்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. இன்னும் அந்த மாதிரி நிறைய டிவோஷனல் ட்ரிப் போகலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் பண்ணுறோமா இல்லையான்னு தெரியல. 2 டேஸாக வந்து ஹரிபரியாக எழுந்திரிச்சு சரியாக ஸ்லீப் இல்லாமல் போயிட்டு வந்ததுனால
அதனால கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஸோ வீட்டுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். வந்த உடனே ஃபஸ்ட்டு ஃபோன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. 5 ஃபோனும் என் கையில் இருக்கிறது இங்கே 3 என் தம்பி எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் எப்போவுமே வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வந்தீங்க, வெளியேன்னு இல்லை, அடிக்கடி ஃபோனை வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் நான் வந்து ப்ரஷ் பண்ணிட்டேன். என்னடி இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இது வந்து பிளாக் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரஷ் பண்ணிட்டேன். காஃபி குடிச்சிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். தம்பி குளிச்சாச்சு, தங்கச்சி குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தான் நான் குளிக்கணும். அம்மா வந்து அந்த மெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க, எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திருநீர், குங்குமம் இந்த மாதிரி நிறைய எல்லா இடத்துலையும் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து தனியாக பிரித்து வச்சுட்ருக்காங்க.